வணக்கம். 8ஆம் வகுப்பு 3வது தலைப்பில் இயற்கணிதம், அதை தான் அல்ஜிப்ரான்னு சொல்கிறோம். இந்த அல்ஜிப்ராவில் 84வது பக்கத்தில் உள்ள 7வது கேள்வி. 7வது கேள்வினது பின்வருவனவற்றை பொறுத்துக. இந்த அல்ஜிப்ராவில் என்ன செய்கிறாங்க? பொறுத்துக கொடுத்துருக்காங்க. எத்தனை பொறுத்துக கொடுத்துருக்காங்க? 5 கேள்விகள் கொடுத்துருக்காங்க. இந்த விடையும் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன செய்யணும்? அதை சரியான இடத்துல பொருத்தணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள். 4y² பெருக்கல் -3y. இந்த 4ஐயும் 3ஐயும் பெருக்கணும். முதல்ல நான் என்ன சொல்லியிருக்கேன்? கெழுவை தான் பெருக்கணும். கெழுவை பெருக்கிட்டு இந்த உறுப்புகளை என்ன செய்யணும்? அடுக்க கூட்டிக்கணும். கெழுவை மட்டும் பெருக்கணும், இந்த உறுப்புகளுடைய அடுக்க கூட்டிக்கணும். அடிமானங்கள் சமமெனில் அடுக்குகளை கூட்டிக்கொள். அப்போ 4ஐயும் 3ஐயும் பெருக்கிக்கிட்டு இந்த y²ஐயும் y அடுக்கையும் கூட்டிக்கணும். அப்போ என்ன வரும்? 3 12. அதாவது மைனஸ் குறி இருக்கிறதால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் இருந்தால் மைனஸ் வரும். அப்போ இந்த கணக்குக்கு -12 தான் கெழுவாக இருக்கும். ஈஸியாக நம்ம சார்ட் அவுட் பண்ணுற மாதிரி பார்க்கணும். முதல்ல கெழுவை ரொம்ப ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. பொறுத்துக்க கொடுத்துட்டா ஓரளவு ஆன்சர் வரும்போது டக்குன்னு அதை டிக் பண்ணிடணும். 4 பெருக்கல் -3. இந்த கெழுவை பெருக்கும்போது எதில் இருக்குது பாரு? 4 விடை கொடுத்துருக்காங்க. 5 விடை கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு முதல் கேள்விக்கு எது தான் வரும்? இந்த 4th ஆன்சர் தான் வரும். இந்த 4 ஆப்ஷனில் எது 4th ஆப்ஷனாக வருது? இந்த ஆ என்ற ஆப்ஷனும் என்ற ஆப்ஷனும் 3 ஆப்ஷன் வருது. 4th 3 ஆப்ஷன் வருது. அப்போ இந்த ஆவண்ணா கிடையாது. இங்கே பாருங்கள். அடுத்தது 2வது பிக்கு பாருங்கள். -2ன்றது கெழு, இங்கே 5x² என்பது கெழு. இது ரெண்டுத்தையும் பெருக்குனா என்ன வரும்? -10 x³ வரும். y உறுப்பு இல்லாதால், அதாவது இதையும் பெருக்கணும். அப்போ பெருக்கும்பொழுது நம்ம என்ன வருது? -2, இங்கே 5. அப்போ -10 இதில் எதில் வந்திருக்கு பார்ப்போம்? -10 தோ இருக்குது. அப்போ 5th ஆப்ஷன். முதல்ல பார்த்திங்கன்னா இந்த 3 ஆப்ஷனை செலக்ட் பண்ணோம். முதல்ல நம்ம செலக்ட் பண்ணது இந்த 3 ஆப்ஷன் தான். இந்த 3 ஆப்ஷனில் இந்த 5th வர்ற ஆப்ஷன்னு பார்த்திங்கன்னா இந்த 3த்துலேயுமே இருக்குது. இந்த 3த்துலேயுமே இந்த ஃபஸ்ட் 4, 2வதுக்கு ஆன்சர் 5ன்னு 3த்துலேயுமே இருக்குது. அப்போ 3வது ஆப்ஷனை பார்ப்போம். இப்போ பாருங்கள், 5x, இங்கே x². இது ரெண்டுத்தையும் பெருக்குன்னா என்ன வருது? 5x³. இந்த 5 கொடுக்கப்பட்டதில் எது 5x³ இருக்குது? இங்கே 2. அப்போது 3வது சிக்கு 2 வரணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டில் 2 வந்திருக்கு, எண்ணாவிலையும் 2 வந்திருக்கு. இது என்ன வருது? எண்ணா வந்துருக்கு. அதனால் இவர் கிடையாது. ஏற்கனவே இவர் அடிச்சிட்டோம். அப்போ இவரும் கிடையாது. இப்போ 2 பேரில் ஒருத்தவங்க தான் இருப்பாங்க. அப்போ 4வது கேள்வியை பாருங்கள். 2x, இங்கேயும் 2x, இதையும் பெருக்கிறோம். இதையும் பெருக்கும்போது 2xையும் பெருக்கினா எவ்வளோ வருது? 4x². 4x² 3. அப்போது 3 வரணும். அப்போ 3வது கேள்விக்கு என்ன வரணும்? 3 வரணும். அதாவது 3 கேள்வி பார்த்தாச்சு. 4வது கேள்விக்கு 3 விடை வரணும். அப்போது இது கிடையாது, இது தான். தான் ரைட் ஆன்சராக இருக்கும். அப்போது 5வது பாருங்கள், அதை செக் பண்ணிக்குவோம். 5க்கு 1 வர்ற மாதிரி விடை இருக்குதான்னு பார்ப்போம். பாருங்கள், 5வது கேள்வி என்ன இருக்குது? 5x 4xy. 5 4 எவ்வளோ? 20. அப்போ 1 வந்துருச்சு. அப்போ என்ற ஆப்ஷன் தான். முதல்ல இந்த பொறுத்துகளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன்சரை பார்த்துட்டு நம்ம ஃபுல்லாக பெருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கெழுவை செக் பண்ணிவிட்டு நம்ம ஆன்சரை டிக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னாக்கா இந்த டைமை வேறு கொஷினில் நம்ம செலவு பண்ணிக்கலாம். அப்போது ஃபஸ்ட்டுக்கு என்ன விடை வருது? 4th ஆன்சர். ஏவுக்கு 4th ஆன்சர். ஏவுக்கு 4th ஆன்சர். பிக்கு 5th ஆன்சர். சிக்கு
2. சிக்கு வந்து 2. டிக்கு என்ன ஆன்சர் வருது? தேர்டு ஆன்சர். அப்புறம் பாருங்கள் ஈக்கு பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட் ஆன்சர். அப்போ இந்த அடிப்படையில் இந்த தேர்ட் ஆப்ஷனை நம்ம செஞ்சுக்கணும். நம்மளுக்கு விடை வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக செய்யணும்னு அவசியம் இல்லை. டக்குன்னு பார்த்த உடனே இந்த கெழுவை பெருக்கி பார்த்து எதுக்கு எதுன்னு பொறுத்திட வேண்டியது தான். தேங்க்யூ.